ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த சீரிஸோட 8th எபிசோட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் பப்பியும் வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் உள்ளே இருந்துட்டு வந்துட்டு ஏன்டா அதுக்குள்ளே வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தேன்னா வேறு மாதிரி வீடியோலாம் கிடச்சிருக்கோம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது வந்து இவனுங்க ரெண்டு பேரும் கேட்டுருவானுங்க. இவனுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் சோயாவோட வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண தான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைஸாக ரெண்டு பேரும் வெளியே ஓடி போயிடுவானுங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வெளியே போய் நின்றுட்டு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கள வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேருமே பார்த்துருவாங்க. நீ பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு பப்பி கேட்கும்போது பார்த்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேறு தலையாட்டிட்டு இருப்பானுங்க. அவ்வளோதான், அடுத்த நிமிஷமே இந்த நியூஸை வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பரப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ தான் இந்த வேலையை பண்ணதா, அவ்வளோதான் என்கிட்ட சிக்கிட்டல சதைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் நோட்டில் வந்துட்டு அவங்களோட பேரை வந்து போட்டு விட்டுருவாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, அந்த சீனியர் ஜாக் தான். அன்னைக்குன்னு பார்த்து அவங்க அப்பாவோட ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வேறு ரெடியாகி போயிட்டு இருப்பானா, எல்லாரும் வருவாங்கடா பார்த்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேறு சொல்லுவாங்க. அந்த டைம் பார்த்து அவனுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களோட பேர் வந்து ரிவெஞ்ச் நோட்டில் போட்டிருக்கப்பட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு இவனும் வந்துட்டு எல்லாரையும் போல என்னது இது ஸ்பேமா சீப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விடுவான். அந்த டைம் பார்த்து சோயா வேறு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி என்னோட வீடியோவை நீ தானே பரப்பி விட்ட அப்படின்னு சொல்லும்போது இவன் பெருசாக அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான். இவன் வேற கதறி அழுதுட்டு இருப்பான், இவன் கூட போய் பழகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஊரில் இருக்க நல்ல பசங்களெல்லாம் விட்டுட்டு நாரப்பயிலங்க பின்னாடி போனால் இப்படித்தான் நடக்கும் போல. அடுத்து இவன் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது லைட்டாக அந்த ஸ்க்ரீன் வந்து கிளிச் ஆகிட்டு இருக்குமா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு நம்ம சோயா மட்டும் இல்லை நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருப்பான் போல. அதில் ஒரு பொண்ணு கூட வீடியோ சேட் பண்ணுறது வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கும். அந்த வீடியோவில் வேற தலைவர் வந்துட்டு ட்ரௌசர் எல்லாம் கழட்டி போட்டு வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை எல்லாருமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துடுவாங்க. அவ்வளோதான் இவனுக்கு மான மரியாதை போச்சு. அவங்க அப்பெல்லாம் கண்ணாலே எரிச்சிட்டு இருப்பாரு, என்னடா பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு. இவன் எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ டேடி வேற கொலை பண்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே ஒரு ஸ்க்ரீன் வேற இருக்குமா, அதுக்கு பின்னாடி வேற ஓடி ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவங்க அப்பாலாம் வந்துட்டு வீடியோலாம் எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு போட்டு அங்க இருந்து போயிடுவாரு. எப்பவும் போல ரிவெஞ்ச் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஆவணும்டா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பப்பி அதுக்கப்புறம் கோக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்ல அவங்க மூணு பேரையும் பார்த்து இதுங்க மூணுல ஏதோ ஒண்ணுதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்குதுங்க, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல வேற அவங்களே கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததா சோயாவை காட்டுவாங்க. அவளும் இந்த நியூஸை பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கோக்கி வந்து ஒழுங்கா நாளைக்கு கிளாஸ்க்கு வந்துட்டு அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், இல்லைன்னா உனக்கு 0 தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வேற பண்ணியிருப்பா. சோயாக்கு நல்லாவே தெரியும் இவ ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்காக தான் இவ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சோயாவும் வந்துட்டு இவ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா. ஸோ கிளாஸ்ல கோக்கி வந்துட்டு நம்ம சோயாவை பார்க்கும்போது எப்பவும் போல முறைச்சிட்டு இல்லாம இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா. நம்ம கோக்கிக்கும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா போயிடும். கோக்கியும் டோக்கியும் சேர்ந்து நம்ம சோயாவோட வீடியோவை வந்துட்டு நெட்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அவ ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் ஜாக் இருக்கான்ல, அந்த ஜோ பொண்ணு கிட்ட போயிட்டு யார் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் வந்து ஸ்கூல்ல இருந்தே கொஞ்ச நாளைக்கு வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. சரி வீடியோ கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துடுவா, அதுக்குள்ள யாரும் உன்னை பத்தி பேச மாட்டாங்க, மறந்துடுவாங்க, நெக்ஸ்ட் வேற டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க பாரு இந்த ரிவெஞ்ச் நோட் வந்திருக்கு, எனக்கு என்னமோ இது ஸ்பேம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டு பேர் மண்டைக்கும் வந்துட்டு யார் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு எட்டாது. அடுத்த ஹீரோயினோட கிளாஸ்ல வந்து மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கும். ஒரு பைய கவனிக்க மாட்டான், எல்லாம் தூங்கி விழுந்துட்டு இருப்பான். அந்த சாரு மட்டும் இசை மலையில் நல்லா கண்ணை மூடி நனைஞ்சிட்டு இருப்பாரா. அந்த சாரே வேற ஒரு பொண்ணு 8 பார்த்து சைட் வச்சுன்னு இருக்கும். அந்த பொண்ணோட பேர் வந்து தாரா. இந்த சாரு வந்துட்டு இசையெல்லாம் ரசிச்சுட்டு திரும்ப கண்ணை முடிச்சுட்டு இப்போ வந்து எல்லாரும் பாட போறீங்க, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் வந்து யாரு சூப்பரா பாடுறேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னது எல்லாரும் வந்துட்டு காண்டாயிடுவாங்க. வேற வழியே கிடையாது, இதுக்கும் மார்க் கொடுப்பாங்களா, அதனால ஒருத்தங்களா வந்துட்டு பாடுறதுக்கு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து பாடம் நல்லா பல வருஷமா தூங்கிட்டு கிடக்குற பூதத்தை வந்து எழுப்புற மாதிரியே மந்திரம் பாடிட்டு இருக்குமா. ஐயோ அம்மா போமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் வேற பண்ணி விட்டுருவாரு அந்த சார். அடுத்ததா பப்பி வருவான், வாயை தான் திறப்பான், அதுக்குள்ள ரிஜெக்ட்னு சொல்லிட்டு மணி அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. ஒரே அசிங்கமா போயிடும் பப்பிக்கு. எல்லாரும் உட்காந்து வேற சிச்சுன்னு இருப்பாங்க அவனை பார்த்து. அடுத்ததான் நம்ம டோக்கியோ வரும். டோக்கியோ வந்துட்டு சரியா பெர்ஃபார்ம் பண்ணாது, ஸோ அவளையும் ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. அவளுக்கு அடுத்தது நம்ம ஹீரோயின் கோக்கி வருவாங்க. இவங்களையாவது செலக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு பார்த்தா நம்ம பப்பி எப்படி வாயை திறந்ததும் ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க, அதே மாதிரி வேற ரிஜெக்ட் பண்ணி அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வேற பயங்கரமா இவளை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அடுத்ததா நம்ம தாரா வரும். அந்த பொண்ணு என்னடான்னா பயங்கரமா குயில் மாதிரி வேற பாடிட்டு இருக்கும். தாரா பாட சாரு ரசிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூத்தா தான் போயிட்டு இருக்கோம். கடைசியில இந்த பொண்ணு மட்டும் தான் கிளாஸ்ல எல்லாத்தையும் விட செலக்ட் ஆயிட்டு இருக்கும். இவளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் வேற கொடுத்துட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து எல்லாரும் அப்படியே
ஷாக் ஆகி வாயை பொளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல நமக்கு தெரியாம ஒரு குயிலா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த இன்டர்வல் டைம்ல நம்ம கோக்கியும் டோக்கியும் வந்துட்டு எல்லாரோட இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் பார்த்துட்டு அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து வேற கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம பப்பி வேற டிசைனாக ஃபோட்டோ போட்டுருப்பானா அதெல்லாம் வேற கமெண்ட் பண்ணி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பாங்க 2 பேரும். இந்த மாதிரி எல்லாரோடதையும் பார்த்துட்டு இருக்கும்போது தாராவோடதும் வந்துட்டு இருக்குமா. தாரா வந்துட்டு அதில் ஒரு பாயோட ஃபோட்டோ போட்டு, அதாவது ஃபேஸ் தெரியாமல் கை மட்டும் தெரியிற மாதிரி வச்சு, இவங்க தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வேற மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்களா. என்னது இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தாராவை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாளுங்க. அடுத்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம ஹீரோயின் தான் பெஞ்சு சேரெல்லாம் வேற அடுக்கி வைக்கணுமா. நம்ம கூக்கி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆய் ஓடி போயிடும். நம்ம தாரா தான் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ சொல்லுவா, உங்களோட சிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப நல்லா இருந்தது, நான் சாப்பிட்ருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வேற சொல்லிட்டு இருப்பா. 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாராவோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு பேக் கேஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் வேற காமிச்சிட்டு இருப்பாங்களா. அதில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவர் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிடையாது, ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினோட ஃபேஸே வந்து கொஞ்சம் மாறி போயிடும். இது பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த மியூசிக் டீச்சர் வந்துட்டு கோக்கியோட ரெஸ்டாரண்ட்லாம் ஃப்ரை சிக்கன் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்தா அவரை வந்துருவாளா. இவரை பார்த்தோன்னே தலைவரை கவுந்து போட்டுருவா. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்துட்டு, நீங்கள் அவரோட டீச்சர், ஐயோ இது தெரிஞ்சிருந்தா காசை வாங்கியிருக்க மாட்டேன், காசை வேற திருப்பி கொடுத்துட்டு இருப்பாங்க, ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு வேணாம், ஃப்ரை சிக்கன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற வாங்கிட்டு ரொம்ப சாஃப்டாக வேற பேசுகிறாங்க வந்து போயிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே கோக்கியோட அம்மா வந்துட்டு ஓசியில் கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிறாரு, கண்டிப்பாக இவர் வந்துட்டு என்னோட டைப் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கோக்கி வந்துட்டு, இவர் ஒன்றும் உங்களோட டைப் கிடையாது, அப்போ தான் உங்களோட டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க அப்பா வேற மூஞ்ச வேற பேனு காமிச்சிட்டு இருப்பாரு. கம்முன்னு இருங்க கொஞ்ச நேரம், இது வேற க்ளோஸ்அப்பில் காட்டி பயமுறுத்தாதீங்க அப்படின்னு வேற சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அடுத்து கோக்கியும் வந்துட்டு டெலிவரிக்காக வெளியே வரும்போது அவளோட சார் இருக்க அப்பார்ட்மெண்ட்க்கு தான் வந்திருப்பாள். அவள் சார் வந்திருக்கும் போது அந்த தாரா வேற அங்கே உட்காந்துட்டு சாரோட கையை வேற பிடிச்சி போயிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே என்ன இவரோட கையை பிடிச்சி போயிட்டு இருக்கா, ஒருவேளை இவர் தான் பாய் ஃப்ரெண்டோ அப்படின்னு வேற நின்று யோசிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூல் கிளம்பி வரும்போது பஸ் வேற க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஐயோ கதவு தரங்க, இந்த பஸ்ஸில் நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி வேற பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுவா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பஸ்ஸில் இவளை வர சொல்லியிருப்பான், அதனால தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருப்பா. இவ பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்கும், ஆனால் யாரும் வந்து இவளை இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வேற நம்ம ஹீரோ நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடும். பஸ் ஒரு இடத்துல நிற்கும் போது கரெக்டாக அந்த தாரா வந்துட்டு அந்த சாரோட காருக்குள்ளேருந்து வேற வெளியே வந்துட்டு இருப்பாள். இது வேற நம்ம கூக்கி பார்த்துருவா. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வேற டைவர்ட் பண்ணி விட்டுருவா. ஹீரோயின் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம டோக்கி கிட்ட போயிட்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டீச்சரை லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டோக்கி வந்துட்டு, அடி பாவி நீ ஹீரோவை ஏமாத்திரியா, யாரை லவ் பண்ணுற, மியூசிக் டீச்சரே இல்லை ஃபிசிக்ஸ் டீச்சரே அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வேற கேட்டுட்டு இருப்பாள். போட்டேன்னா மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன், நான் இல்லடி கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருக்கோம். அது ஓகேக்கு வந்துட்டு தாரா வந்து சார் கூட வரதை பார்த்தோன்னே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஒருவேளை சாரை தான் இவ லவ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பா. எப்பவும் போல மியூசிக் கிளாஸில் வந்து தாரா வந்து ராக் பர்ஃபார்மன்ஸ் வேற கொடுத்துட்டு இருப்பா. இதில் வந்துட்டு இன்னும் வேற டவுட் ஆகிடும் நம்ம கோக்கிக்கு. தாரா வந்துட்டு ஆல்வேஸ் மியூசிக் டீச்சரை பார்த்துட்டு இருக்கிறத வேற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் ஒரு பொண்ணு ஒடி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மியூசிக் டீச்சருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொன்னது நம்ம தாரா வந்துட்டு இது கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்காய் வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருப்பாங்க. ஆனால் தாரா மட்டும் ரொம்ப பதட்டமா இருப்பா. இது வேற நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. கடகடன் தாரா வந்து அங்கேருந்து ஏஞ்சி மியூசிக் டீச்சரை பார்க்கறதுக்காக வேற போயிட்டு இருப்பா. ஹீரோயினும் தாரா பின்னாடியே தான் வருவாங்க. தாரா அங்கே சார் கிட்ட போயிட்டு, என்ன சார் உங்களுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க, அதெல்லாம் போய் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையம்மா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட எனக்கு கல்யாணம் தான் அப்படின்னு வேற சொல்லுவாங்களா. அப்போ நம்ம 2 பேரும் லவ் பண்ணது எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வேற கத்த ஆரம்பிச்சிடுவா. சார் வந்துட்டு என்னமா பேசுற, லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்க போகும்போது, என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வேற கதிரி கதிரி அழுவ ஆரம்பிச்சிடும். அது இதெல்லாம் பார்க்குற ஹீரோயின் வந்துட்டு சார் வந்து இவளை ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. கிளாஸ்ல எல்லாருக்கும் வேற இந்த நியூஸ் பரவிடுமா. சோயா கேங்கில் ஒரு பொண்ணு வந்துட்டு, எனக்கு தெரியும் சார் தான் வந்துட்டு இவளை ஏமாத்துறாரு. ஏன் நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் ஒரு வாட்டி எல்லாரோட ஃபோனையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம்ல கொண்டு போய் வைக்கும்போது தாராவோட பேக் கேஸும் சாரோட பேக் கேஸும் வந்து மேட்சிங்காக இருந்தது. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு வேற காசிப் பேசிட்டு இருக்கோம். அந்த டைம் பார்த்து தாரா வேற கிளாஸ்க்குள்ள வருவாளா. எல்லாரும் காசிப் பேசுறதை பார்த்து, நீங்கள்லாம் நம்பல, இப்போ நான் உங்ககிட்ட ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் வந்து எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ, டோக்கி, பப்பி எல்லாரும் வந்து அவளுக்கு ஜூஸ் எடுத்து குத்துட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. நீ ஒரு சோத்து மூட்டை, நீ ஏன் வேணாம்னு சொல்ற அப்படின்னா உனக்கு இதை பத்தி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, ஒழுங்கா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மூஞ்சுக்கு நேராக வேற மூஞ்ச வச்சு காமிச்சிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயின் திருட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாரும் கூடிய உட்காந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு, அப்போ ஒரு வேளை சார் தான் வந்து அவளை ஏமாத்திட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். தாராக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால டோக்கியோ ஹீரோயினும் வந்துட்டு கொண்டு போய் விடுறதுக்காக வந்திருப்பாங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டியே கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு அந்த சார் வரலையா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்பாங்களா. நம்ம ஹீரோயினும் டோக்கியும் வேற தாராவே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம தாரா வந்துட்டு அழுகுற மாதிரி வேற நின்றுட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதே யோசனையில தாராவோட ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு, யாருமா இந்த பொண்ணு, இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது, எங்கே பார்த்துருக்கீங்க, இவ என்னோட ஃப்ரெண்டாச்சே, இந்த கடைக்கு கூட வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வாட்டி நான் டெலிவரிக்கு போகும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வந்தது, நான் ஒரு சாரோட வீட்டு கதவை தட்டிட்டு இருந்தேன், அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகலாமான்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த சார் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்துட்டு இருந்தது, அந்த பொண்ணு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் வேற சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சார் வந்துட்டு உங்க சார் தானே அன்னைக்கு வந்தாருல்ல அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ கன்ஃபார்ம் சார் தான் வந்துட்டு தாராவை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இனிமேல் எடுக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா. அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.